தனிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இந்த கதையில ஒருத்தவங்க செத்தும் வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ கதையை ஃபுல்லா பார்க்கலாமா? ஹலோ பைரேட்ஸ். ஜாய்ஸ் விஸ்டன் சொல்லிட்டு 38 வயசு ஒரு பெண்மணி, ஒரு சிங்கிள் குமன். நல்ல சேலரி, நல்ல கம்பெனி சொல்லிட்டு அவங்க லைஃபே சந்தோஷமா ஜாலியா இருந்திருக்கு. டிசம்பர் 2003 அவங்க பிளாட்லயே அவங்க இறந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க செத்ததுக்கு காரணம் ஆஸ்துமா. சோ அவங்க செத்தது யாருக்குமே தெரியல, யாருமே நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா அவங்க அப்பா கூட அவங்க கான்டாக்ட் இல்ல, அவங்க சிஸ்டர் கூட கான்டாக்ட் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. ஸோ ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா சேலரில இருந்து பேமெண்ட் ஆகிட்டே இருந்திருக்குது. சரி, சுத்தி இருக்க நெய்பர் கூடயும் பெருசா கான்டாக்ட் இல்லைனால அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. உள்ள டிவி மட்டும் ஓடி இருக்கும். ஏதோ ஸ்மெல் வந்தா கூட ஏதாச்சும் குப்பை ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு நினைச்சு விட்டுருக்காங்க நெய்பர்ஸ் எல்லாரும். 1.5 வருஷம் கழிச்சு எந்த ரெண்டுக்கும் அமௌண்ட் பே பண்ணலன்னு சொல்லிட்டு ஓனர் வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு. ஆனா அந்த நோட்டீஸ்க்கும் எந்த ரிப்ளையும் இல்ல. போலீஸ் கதவை உடைச்சு உங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அவங்க அங்கேயே சோஃபால இறந்து கிடந்திருக்காங்க. அவங்க ரெண்ட் பேமெண்ட் பண்ணாம இருந்ததுனால தான் அவங்க இப்ப இறந்ததே தெரிய வந்திருக்கு நிறைய பேருக்கு. இதை விட அடுத்த சம்பவம் இன்னும் மோசமா இருந்திருக்கு. 1966 எட்வி கோலிக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் 42 வயசுல நிறைய பேர் அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. 2008 கவர்மெண்ட் ஒரு கப்பலுக்கு அந்த வீட்டுக்கு வாடகை விட்டுருது. அந்த கப்பல்ஸ் உள்ள போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சு அவங்க சேர்ல எலும்பு கூடோட உட்காந்து இருக்காங்க, பக்கத்துல டீ கிளாஸோட. அவங்க வீட்லயே சேர்ல உட்காந்த மாதிரி இறந்து கிடந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா அதை ஃப்ரீடம் சொல்லுவீங்களா இல்ல அதை தனிமைன்னு சொல்லுவீங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுத்தி இருக்கவங்க கிட்ட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க பாருங்க காய்ஸ். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோலாம் நம்ம சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பைரேட்ஸ்.